Hello future aspirants, happy Wednesday. I'm Anusha Suraindar and welcome to Example Info in Tamil. So இன்னைக்கு என்ன ரெண்டு ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First article, Monumental Hurry on Central Vista Project. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் பட்ஜெட்டில் கூட சொல்லியிருந்தாங்க பார்லிமெண்ட் பில்டிங் வந்து புதுப்பிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்காக ஒதுக்கி வைப்பாங்க, அதை வந்து அப்புறமா அந்த கொரோனா வைரஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போவே அது ரொம்ப அவசரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பில்டிங் பார்லிமெண்ட் அதுதான் வந்து விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்றது அ ப்ளீஸ்ட் வியூ. ஸோ புதுசாக ஒரு பெரிய பில்டிங் வந்து கட்ட போகிறாங்க அப்படின்றப்போ அதோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There might be a case to redevelop Central Vista, but it must be done in haste. Haste அப்படின்றது ஹரி, ரொம்ப அவசரமா பண்றது. ஸோ இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமா பண்றாங்க அப்படின்றது புரியல. ஸோ வாங்க என்ன டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். The Narendra Modi government is so possessed by its plan to redevelop the Central Vista, the 3-kilometer long stretch from Rashtrapati Bhavan to India Gate, that even a devastating pandemic is no distraction from it. ஸோ நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் COVID-19 பேண்டமிக் எல்லாம் தாண்டி இப்போ வந்து சென்ட்ரல் விஸ்டா இந்த பிளானை வந்து ரீடெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்றதுல ரொம்பவே குறிப்பா இருக்காங்க. பொசஸ்ட் அப்படின்றது ரொம்ப கிரேசியா இருக்கிறது, அதாவது இந்த விஷயத்தை என்ன நடந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான், அதுதான் வந்து பொசஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 kilometers ஃப்ரம் ராஷ்டிரபதி பவன் டு இந்தியா கேட், இவ்வளோ தூரம் வந்து அதாவது 3 kilometers ஃபுல்லாகவே அந்த பில்டிங்ஸ் இருக்கும். In fact, amid the nation's chaotic battle against COVID-19, the center has been rushing ahead, ignoring pleas to pause it for further deliberations. ஸோ சியாட்டிக் பேட்டில் அப்படின்றது ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து COVID-19 உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா ஓரளவு கட்டுப்படுத்தினா கூட பரவாயில்ல, ஒரு நாளும் ரொம்பவே ஒரு ஸ்டேட்லையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில கண்டிப்பா சென்டர் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணி தான் ஆகணுமா, இதை வந்து ஏன் கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வைக்க கூடாது அப்படின்றது தான் அடுத்த கேள்வியா இருக்கு. The plan is also to construct a new parliament building by March 2022 and a common central secretariat by March 2024, along with new residences for the Prime Minister and the Vice President near South and North blocks, which will be repurposed as museums. So, in the Central Vista plan வந்து March 2022 குள்ள பார்லிமெண்ட் வந்து புதுசா கட்ட போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2024 குள்ள ஒரு சென்ட்ரல் செக்ரட்டேரியட் வந்து காமனா இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து புதுசா ரெசிடென்சிஸ் அவங்க தங்கக்கூடிய இடம் வந்து புதுசா இருக்க போகுது வித் மியூசியம்ஸ். There will be a new building for the PMO. PMO is Prime Minister Office. ஸோ ஒரு புது பில்டிங் வந்து கட்ட போறாங்க, இதுதான் வந்து ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். A draft master plan by a private firm contracted by the government has proposed a triangular-shaped parliament building next to the existing heritage structure and office buildings all along Rajpath after demolishing existing buildings. So, இது வந்து private-ஆ contract பண்ண ஒரு plan. So, இந்த planல வந்து parliament building triangular shapeல இருக்கிற மாதிரியும் which is next to the existing heritage structure, இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. Till date, the government has not publicly stated the project's estimated cost. ஸோ இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் வந்து வெளிப்படையா இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத சொல்லலை. The construction of the new parliament building, according to the CPWD application for environmental clearance for the project on March 12, is estimated to cost rupees 922 crore. So CPWD application அப்படின்றது Central Public Works Department. ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்த நியூஸ் படி மார்ச் 12 அப்போ சொல்லியிருக்காங்க இதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் வந்து, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் அதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் வந்து rupees 922 crore. The center has given a range of reasons behind the redevelopment plan for the structural safety of the parliament building and the north and south blocks which came up between 1911 and 1931. And once delimitation is done and the number of seats increase to the need for more space to seat MPs and office space for all of them.
ஸோ இப்போ ஏன் அவசரமா இதை கொண்டு வராங்க அப்படின்றது தான் வந்து கேட்டப்போ சென்டர் வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது எதனால ரீடெவலப் பண்றோம் அப்படின்றது. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து 1911 அண்ட் 1931 அந்த பீரியட் ஆஃப் டைம்ல கொண்டு வந்த பில்டிங். ஸோ ரொம்ப பழமையான பில்டிங்கா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சேஃபே இல்லாத ஒரு பில்டிங்கா இருக்கு அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ டெலிமிட்டேஷன் அப்படின்றது ஆக்ஷன் ஆஃப் ஃபிக்ஸிங் த பவுண்டரி. ஸோ அது இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அந்த பார்லிமெண்ட்ல கொடுக்க போறோம் அப்படின்றது தான் வந்து அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்றது லேட்டரா அனௌன்ஸ் பண்றோன்றது சொல்லியிருக்காங்க. ஃபார் தி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பில்டிங்ஸ் such as Sastri Bhavan and Krishi Bhavan, it has cited the need for modern workspaces. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட் பில்டிங் இந்த ரீடெவலப்மெண்ட் பற்றி சொன்னோம் இல்லையா. ஸோ 1911 அண்ட் 1931 ஃபார்ம் ஆன அந்த பீரியட்ல ஃபார்ம் ஆன இந்த பில்டிங் வந்து இப்போ வந்து ரீடெவலப் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து 1947 கிடைச்சப்போ அது வந்து 1931 பில்ட் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பில்டிங்ஸ் ஆன சாஸ்திரி பவன் அண்ட் கிருஷி பவன் அதுக்கு கூட சில developments வந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The decision on redevelopment was taken in a hurry and without adequate consultations. ஸோ இந்த ரீடெவலப்மெண்ட் டிசிஷன் வந்து ரொம்பவே அவசரமான ஒரு சூழ்நிலையில எடுக்கப்பட்ட ஒரு டெசிஷன் அண்ட் வித்தவுட் அடெக்வட் கன்சல்டேஷன் போதுமான அளவு யாருக்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணாம எடுத்த டெசிஷன் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. The utility of such a massive redevelopment is not easily defendable, but the Modi government is evidently eager to recondition the capital's landscape as its monumental legacy. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் இது வந்து நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ரொம்பவே வந்து பாதுகாப்பா அதை வந்து பண்ணணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. பட் மோடி கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப ஈகரா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்கா வந்து அவங்களுக்கே இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க ஆஸ் இட்ஸ் மான்யூமெண்டல் லிகசி. மான்யூமெண்டல் அப்படின்றது ஒரு ஸ்டாச்சுவோ இல்ல ஒரு பில்டிங்கோ வந்து நினைவிடமா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து மான்யூமெண்டல். ஸோ அப்படி இருக்கிறத வந்து இப்படி டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணிட முடியாது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. The opposition, environmentalists, architects and citizens have raised a range of concerns even before the pandemic brought in additional issues. So இப்ப கூட opposition ஆன காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த காசை வச்சு நீங்க பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அண்ட் வேற ஏதாவது கொரோனா வைரஸோட மெடிசின்ஸ்க்கு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாமே அப்படின்றதான் ஒரு 5 ஐடியாஸ்ல ஒன் ஆஃப் தி ஐடியாவா வந்து மிஸ் சோனியா காந்தி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இதை வந்து இந்த ரீடெவலப்மெண்ட்டை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. But far from pausing, several key approvals for the proposal parliament building have been pushed during the lockdown, leading to allegations of a lack of transparency. ஸோ இப்படி வந்து இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை கொண்டு வரும்போது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்பவே தெளிவாக வந்து தெரியுது அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனே ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ அதே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குறைக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுள்ள ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பார்லிமெண்ட் ரீபில்டிங் ரீடெவலப்மெண்ட் அதை பற்றிலாம் யோசிக்க முடியும். பட் இப்போவே அதை ஹரிபரியா பண்ணுறதுக்கு என்ன ஒரு ரீசன்? Independent expert members of the Central Vista Committee could not attend the meeting where it was passed without much discussion as per the minutes of the meeting. So, in the independent expert members, இவங்களை வச்சு இந்த சென்ட்ரல் விஸ்டா கமிட்டியில அவங்களால மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா இந்த டிஸ்கஷன் வந்து டைரக்டா பாஸ் ஆயிடுச்சு. The process for change of land use by the Delhi Development Authority was completed just before the lockdown began on March 25. ஸோ மார்ச் 25க்கு முன்னாடி தான் வந்து இந்த லேண்ட் எந்தெந்த இடத்துல வந்து இந்த ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் வந்து மார்ச் 25 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் முடிஞ்சது டெல்லியில். Activists and architects have questioned the lack of studies to ascertain the need for the project and its impact on the environment, traffic and pollution. ஸோ இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டால எவ்வளோ தூரம் என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணி அதில் இருக்கிறது எல்லாமே அந்த ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்ப்பாங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன அப்படின்றது பார்ப்பாங்க. அண்ட் அதில் டிராஃபிக், பொல்யூஷன், என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை வந்து சொல்ல முடியும். There were enough reasons to be circumspect about this grand idea from the very beginning.
ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டே தான் இருந்தாங்க இந்த ஒரு பெரிய ஐடியாவுக்கு. பழைய பில்டிங், ஸோ இது வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன் கிரியேட்டட் பை தி பேண்டமிக் இட் மஸ்ட் பி டெஃபர்ட் அண்ட் தி ஐடியா ரீவிசிட்டட் லேட்டர். ஸோ இப்போ இருக்கும் சூழ்நிலையில வந்து பார்லிமெண்ட் இந்த பில்டிங் எல்லாத்தையும் விட பேண்டமிக் சிச்சுவேஷன் இதான் ரொம்பவே முக்கியமாக கருதப்படுற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இட் மஸ்ட் பி டெஃபர்ட் அப்படின்றது தள்ளி போடுறது. இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வந்து தள்ளி போட்டு அதுக்கப்புறமா அதை ரிவைஸ் பண்ணி அந்த கிராண்ட் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கோரிக்கையா இருக்கு. ஆர்டிகல் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்க இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம செகண்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். செகண்ட் ஆர்டிகல், மான்சூன் பவுண்டி ஆன் IMD's weather forecast. ஸோ மான்சூன் சீசன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பருவமழை, அதுதான் வந்து மான்சூன் அப்படின்னு சொல்றது. ஸோ இதை வந்து எவ்வளோ தூரம் இருக்க போகுது, அந்த ஃபோர்காஸ்டிங் லெவல் எவ்வளோ தூரம் இருக்க போகுது அப்படின்றத IMD, இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸோ இவங்க வந்து நம்மளோட வெதர் அதை வந்து மானிட்டர் பண்ணி தர டிபார்ட்மெண்ட், அதான் வந்து IMD. The IMD should work at disseminating more precise localized weather forecast. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப துல்லியமாக ஆல்ரெடி வந்து COVID-19ஓட பேண்டமிக் சிச்சுவேஷன், செகண்டாக வந்து இந்த அம்பன் புயல் வந்துட்டு போச்சு இல்லையா, வெஸ்ட் பெங்கால் சைடில் ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விளைவுகள் இருக்கிறதுனால இனிமே வரதுலையாவது கொஞ்சம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப துல்லியமாக அதை கவனித்து சொல்லணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ உள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். The monsoon has finally set in over Kerala in keeping with the textbook date of June 1. ஸோ இந்த பருவமழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் June 1ல இருந்து அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. In May, the IMD had forecast a 4-day delay in the onset over Kerala. ஸோ மேலேயே வந்து IMD வந்து ஒரு forecasting வந்து கேரளாவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. This was premised on a relatively mild summer in early May in North India and several spells of western disturbances, which are rains from Mediterranean as well as the impact of super cyclone Ambian in the Bay of Bengal. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெஸ்ட் பெங்கால் எவ்வளோ தூரம் இந்த அம்பன் புயலால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது அப்படின்றது. ஆனாலும் அதுக்கான நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததுனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரல. A private meteorological company had however forecast an early monsoon arrival on May 28 because its model seemed to suggest diminished impact of Amban. So ஒரு private meteorological company வந்து May 28 வந்து இந்த மான்சூன் அரைவலை பத்தி முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்பன் மாதிரி இருக்குமா, இல்ல அதை விட கம்மியா இருக்குமா, இல்ல அதை விட அதிகமா இருக்குமான்றதுதான் அவங்களோட அடுத்த ஆராய்ச்சியா இருக்கும். But last week the IMD updated its onset forecast to say that favorable condition for the monsoon onset were likely on June 1. ஸோ IMD வந்து லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ண விஷயம் என்னன்னா, June 1ல இருந்து தான் இந்த மான்சூன் சீசன் வந்து ஓவரால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஃபார் தி ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப ஃபேவரபிளான ஒரு கண்டிஷனில் தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் IMD வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கேரளா அண்ட் கர்நாடகாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு மழை வரும் அப்படின்றது. The IMD has clearly defined criteria for declaring the onset. 8 of 14 designated meteorological stations in Kerala and Karnataka must register 2.5 millimeter rain for 2 consecutive days. There must be 30 to 40 km per hour westerlies winds from equator reaching India at a certain height and a certain value of radiation. ஸோ அவங்க சொன்னபடி கேரளா அண்ட் கர்நாடகாவில் வந்து 14 மெட்ரலாஜிக்கல் ஸ்டேஷன்ல இருந்து 2 நாள் தொடர்ந்து 2.5 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து மழை வந்து பதிவாகும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஹெவி ரெயின்ஸ் ஓவர் கேரளா அலோன் டு நாட் டிட்டர்மைன் ஆன்செட். The IMD has been at pains to emphasize. ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய பலமான மழை மட்டும் இந்த ஆன்செட் அப்படின்றது என்னன்னா ஒரு தொடக்கம், அதாவது அந்த தொடக்கம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்காது, which is something unpleasant, அதான் வந்து ஆன்செட். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கேரளாவில் இருக்கிற ஹெவி ரெயின்ஸ் மட்டும் ஸோ ஒரு அன்பிளசண்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு அதோட ஹெவி ரெயின் மட்டும் ரீசன் கிடையாது. However, it is also true that usually it was the only agency with the equipment to measure wind speeds and radiation at higher elevations, along with multiple weather stations. It therefore has monopoly of declaring onset. So, அங்க மட்டும்தான் விண்டோட ஸ்பீட் எந்த அளவுக்கு அந்த காற்று வந்து வரப்போகுது அப்படின்ற மெஷர்மெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெதர் ஸ்டேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு.
ஸோ அதனால தான் ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. While the IMD is a primarily scientific organization, it faces competition from domestic and international companies in providing weather-related services. So, நிறைய services வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி IMDக்கு ஒரு பெரிய காம்படிஷனா வந்து உருவாயிருக்கு. In crop insurance, power distribution and short-range forecast, the IMD no longer has a monopoly on providing weather information. So, IMD found out பண்ணதுல வந்து crop insurance, power distribution அதெல்லாம் இல்லாததுனால ஸோ அது வந்து ஒரு வெதர் இன்ஃபர்மேஷன்ல மோனோபோலியா வந்து அதாவது ஒரு முக்கியமான பங்கு விதிக்கல அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. The later has consequences for the IMD's other major role. ஸோ வேற என்னென்ன ரோல்லாம் வந்து IMDயால கொடுக்க முடியும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து முன்கூட்டியே வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to give its outlook on how the monsoon might pan out over India and how much rain is likely in July and August, the key months for the summer crop. ஸோ வேற என்னென்னலாம் கொடுக்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மான்சூன் சீசன்ல வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் அந்த டைம்ல எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து மழை அதனால ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் அவங்க ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. This year, say for India's northeast, the IMD has forecast above normal rains in other areas, especially the northwest, the central parts and the southern peninsula. ஸோ இந்த டைம் வந்து இந்தியாவுக்கு மழைனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா சேஃப் அப்படின்றது ஐஎம்டியோட ரிப்போர்ட்டாக இருக்கு. தட் இஸ் நார்மல் ரெயின்ஸ் தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் அண்ட் சதர்ன் பெனின்சுலா அந்த ஏரியாஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. Though reassuring, it is worth remembering that just last year the IMD failed to communicate that 2019 would turn out to be the wettest in 2 decades. ஸோ இதெல்லாம் சொன்னாலும் கூட ஐஎம்டி வந்து 2019ல ஏன் அவங்களோட ஃபோர்காஸ்டிங்கை வச்சு முன்கூட்டியே சில அறிவிப்புகள் வந்து கொடுக்கல அப்படின்றது கேட்டிருக்காங்க. பிகாஸ் 20 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு 2019ல இந்த பருவமழையோட மாற்றம் வந்து ரொம்பவே இருந்தது. அப்படி இருக்கும்போது ஏன் அதை வந்து சொல்லல அப்படின்றது இன்னொரு கேள்வியா இருக்கு. However, every year of normal monsoon has brought with it both torrential floods and long dry spells. டாரண்டியல் அப்படின்றது ரொம்ப கொடூரமான, அதாவது நார்மலா மான்சூன் சீசன் அப்படின்னு ஆரம்பிச்சாலே அது ரொம்ப கொடூரமான ஒரு முறையில தான் போய் முடியுது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த வயல்வெளிகள்லாம் அழிஞ்சு போறது, அந்த வாழை மரம் அதெல்லாம் வந்து சாஞ்சு போறது, இப்படி வந்து நிறைய நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகுது. The complexity of climate change is now such that excess rains in a year seem to have long-ranging impact, with reports of a second consecutive year of a locust plague in India on the horizon, which can affect the kharif crop. ஸோ அடுத்தது வந்து இந்த லோக்கஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த வெட்டுக்கிளி பிரச்சனை. ஸோ அடுத்த அந்த பிரச்சனை வந்து நிறைய கிராப்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் therefore time that along with improved science and forecasting, the IMD works on disseminating more precise localized weather forecast. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ் சயின்ஸ்லாம் வச்சு அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி ஐஎம்டி வந்து ஓரளவுக்கு துல்லியமாக கவனிச்சு சொல்லணும் அப்படின்றது தான் அடுத்த கோரிக்கையாக இருக்கு. While its public interface and technology adoption is improving, particularly in cyclone forecast, the organization has a long way to go in communicating these improvements to a wider population. So இந்த டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பா மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சைக்ளோன் ஃபோர்காஸ்ட் அண்ட் அது மட்டும் இல்லாம அது எந்த தூரம் வரும் அப்படின்ற முன் எச்சரிக்கை வந்து அந்த கம்யூனிகேட்டிங் அப்படின்றதான் முன் எச்சரிக்கை. ஸோ அதை வந்து ஓரளவுக்கு முன்னாடியே துல்லியமா கவனிச்சு சொல்லணும் அப்படின்றதான் அடுத்து அந்த அட்வான்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு சொல்லணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 2 டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்க இருக்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். பாய்.